இப்போ நிறைய பேர் வந்து இந்த சப்தரிஷி வாக்கியம் பார்க்கும்பொழுதும் பிரசன்னம் பார்க்கும்பொழுதும் இல்லை ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுதும் சில தோஷங்களை குறிப்பிட்டு சொல்லுவாள். அதில் சிவ அபச்சாரப்பட்ட தோஷம்னு ஒன்று உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் சுவாமிகிட்ட அபச்சாரப்பட்ட பலன்தான். அந்த மாதிரி இருந்து எடுத்த காரியங்கள் தடையாக இருக்கும். சில பேர் நல்ல காரியம் பண்ணணும் ஆரம்பிப்பா, தர்மஸ்தாபனங்கள் கட்டணும் ஆரம்பிப்பா, அறக்கட்டளைகள் செய்யணும் ஆரம்பிப்பா, இல்லை சிவன் ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வரணும் ஆரம்பிப்போம். ஆனால் எல்லாம் தடையாயிடும். இப்போ காசிக்கு போகணுன்னு ஆரம்பிப்பா, அது பார்த்திங்கன்னா கிளம்புற அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தால் பயணத்தை தள்ளுபடி பண்ணிவிடுவாள். இல்லை காசிக்கே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாமல் வந்துடுவாள். இந்த மாதிரி சிவக்ஷேத்திரங்களுக்கு போயிட்ட கூட சிவபெருமான தரிசனம் பண்ணாமல் வரவா உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் தடைப்படுறதுக்கு என்ன காரணம்னு போது, முதல்ல சொன்ன மாதிரி சிவ அபச்சாரங்கள், இல்லது பூர்வ ஜென்மத்தில் வந்து பிரதோஷ காலத்தில் தூங்கிறது, சிவபெருமானோட பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காம நாமே சுவீகரிச்சுக்கிறது, சாப்பிட்றது, அது மாதிரி சுவாமியோட கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து வாடகை கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை சுவாமியோட சிவபெருமானோட இடத்த சொந்தம் கொண்டாடுறது, இல்லை சிவாலயம் கட்டுறேன்னு சொல்லிட்டோ சிவன் கோயிலை கட்டாமல் விட்டுறது, இல்லை சிவன் கோயிலை கட்ட ஆரம்பித்து பூர்த்தி பண்ணாமல் விட்டுறது. அது மாதிரி காரணங்களால் சிவபச்சாரங்கள் ஏற்படும்னு சொல்லுவான். அது பூர்வ ஜென்ம தோஷம்னு பிரசன்னங்களால் சப்தரிஷி வாக்கியத்தால் சொல்கிறது உண்டு. இப்படி பூர்வ ஜென்ம இந்த மாதிரி தோஷங்களுக்கு பரிகாரங்களும் நிறைய விஷயங்களுக்கு விளக்கங்களும் சொல்கிறோம். சிவபுராணம் படிக்கலாம், தேவார திருவாசகங்கள் படிக்கலாம், ருத்ராட்ச தானம் பண்ணலாம். இந்த ருத்ராட்ச தானம்ன்றது யார் பண்ணுறாலோ அவள் என்ன பண்ணும், காலம்புரை குளித்து எதுவும் அன்னபானங்கள்லாம் எடுக்காமல் விரதம் இருந்து சிவாலயங்கள்லேயோ புண்ணிய நதிகள்லேயோ அல்லது சிவக்ஷேத்திரங்கள்லேயோ ஆலயங்கள்லேயோ தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துலேயோ திருவாதிரை நட்சத்திரம் அன்னிக்கோ அல்லது புண்ணியமான காலங்கள்லேயோ இந்த தானத்தை வந்து செய்யலாம். இல்லை அரச மரத்தடியிலையோ இல்லை கங்கை கரையிலையோ, அதாவது 5 முக ருத்ராட்சம் வாங்கி அதை தானமாக கொடுக்கறது சிவனடியாருக்கு. இந்த மாதிரி அந்த தானம் வந்து 11 பேருக்கோ 5 பேருக்கோ 11 பேருக்கோ 22 பேருக்கோ நம்ம சக்தி எப்படியோ அந்த மாதிரி தானம் பண்ணலாம். இந்த மாதிரி ருத்ராட்சத்தை தானம் பண்ணுறதுனால இந்த தோஷங்கள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி தோஷங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சில பிரார்த்தனைகள், இப்போ உதாரணம் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டுறீங்க, பாதியிலே நிறுத்திட்டோம், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணேன் அப்படின்னா அந்த தோஷம் போயிடுமானா அப்படி கிடையாது. பெரிய கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணிட்டோம், தோஷம் சரியாக போச்சு நம்ம சொல்ல முடியாது. இல்லை சிவன் கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 10 கோடி இடம் இருக்குன்னா அதில் நம்ம குடி இருந்துட்டு ஒரு ருத்ராட்சம் தானம் பண்ணிட்டோம் உடனே அந்த தோஷம் போயிட்டு அப்படி சொல்ல முடியாது. இது நான் சொன்னது பூர்வ ஜென்மத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் சொன்னோம். நீங்கள் இந்த ஜென்மத்தில்னு அர்த்தம் பண்ணிவிட்டு நான் 5 கோடி ரூபாய் நிலத்தில் குடியிருக்கேன், கோயிலுக்கு அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்படி அர்த்தமாகாது. இல்லை ஒரு சிவன் கோயில் ஆரம்பிச்சிட்டோம், பாதியிலே நிறுத்திட்டோம், நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டோம், அப்புறம் வந்து இல்லை ஒரு ருத்ராட்சம் தானம் பண்ணுறேன்னா அப்படி இருக்காது. போன ஜென்மத்தில், ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியாது இல்லையா, அது தெரியாத இருந்ததுக்கு பொதுப்படையாக சொல்லக்கூடிய பரிகாரம் இது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மாவில் பண்ணி பாதியில் நிறுத்திட்டோ இதெல்லாம் தோஷ நிவர்த்தியான்னு ருத்ராட்ச தானம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் சிவபச்சாரப்பட்டு இருந்தால் அதுக்கு இந்த ஜென்மாவில் இதெல்லாம் பரிகாரமாக சொல்லியிருக்கா. இது பண்ண ருத்ராட்ச தானத்தை சிறப்பாக சொல்கிறா. இந்த ருத்ராட்ச தானம் பண்ணுறதுனால சிவனருள் கிடைக்கும்னு சொல்கிறா. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவ
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.